விழாக்கால சலுகையாக கோஆப்டெக்ஸ் வழங்குகிறது 30% சிறப்பு தள்ளுபடி. கோஆப்டெக்ஸ். அசோக், நீ சொல்லிட்டல, நாங்க பாத்துக்கிறோம். நீ போய் ரெஸ்ட் எடு. அர்ஜுன், அப்பா கூட்டிட்டு போ. சரிங்க பெரியப்பா. பார்த்து அசோக், படிக்கட்டு. அசோக், நான் வேணா கீழே வரட்டுமா? நான் போய்க்கிறேண்ணே. சரி, பார்த்து. நந்தினி நல்ல விஷயம் தான் சொல்லிட்டு போயிருக்கா. அசோக்கு இந்த பொறுப்பை நம்ம கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிருக்கா. இதை நாம சரியா பயன்படுத்திக்கணும். ஆமாப்பா, டிஎன்ஏ ரிப்போர்ட் வர்றப்போ கனகா வீட்டில் இருந்தா தான் அவ போலீஸ் கிட்ட மாட்டுவா. மாட்டின அடுத்த செகண்டே நந்தினி அவளை அரெஸ்ட் பண்ணி அழைச்சிட்டு போயிடுவா. அதோட அவ தொல்லையும் முடிஞ்சு. அப்போ அது வரைக்கும் கனகா இந்த வீட்டு வாசப்படியை தாண்டக்கூடாது. ஒவ்வொரு தடவையும் அவளை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மொத்தத்துல அவங்களுக்கே தெரியாம அவங்க 2 பேரையுமே ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணணும். ஆமா, துர்காவை 2 பேரும் கனகாவை 2 பேருங்கிற மாதிரி வாட்ச் பண்ணணும். அகிலா, ஓ சரிங்க, வாங்கக்கா. சித்தப்பா, போயிட்டு வரேன். சத்யாக்கா, இன்னைக்கு பிசியோதெரபி பண்றவரு வரல. அதனால நானே உங்களுக்கு கை கால் பிடிச்சு விடுறேன். சத்யாக்கா, இந்த வீட்டுல சின்னையாவுக்கு அப்புறம் எனக்குன்னு ஆதரவா இருக்கிறது நீங்க மட்டும்தான். உங்களுக்கு இப்படி ஆனதும் இப்ப எனக்குன்னு யாருமே இல்ல. சின்னையாவும் கௌரியும் கூட நான் தான் துர்கான்னு சொன்னா நம்ப மாட்டேங்கிறாங்க. இதுல அவங்க மேலயும் குத்தம் சொல்ல முடியாது. கனகாவை பார்க்க அச்சுசலா என்ன மாதிரியே இருக்கா. அது மட்டும் இல்ல, அப்படியே என்ன மாதிரியே நடிச்சு அவங்களையும் குழப்புறா. அப்போ அவங்க நம்பிதானே ஆகணும். இதெல்லாம் சொல்றதுக்கு உங்களை விட்டா எனக்கு யாரு இருக்கா? நீங்க மட்டும் நல்ல நிலைமையில இருந்தா என் பிரச்சனை எல்லாத்துக்கும் ஒரு நல்ல வழியை காட்டியிருப்பீங்க. நீங்க சீக்கிரமா எழுந்து வரணும் சத்யாக்கா. பழைய மாதிரி நீங்க பேசுறத நான் பார்க்கணும். உங்களுக்காக தினமும் நான் மாசாணி அம்மன் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கேன். அவ உங்களை கைவிட மாட்டா. உன் அக்காவையும் மாமாவையும் துடிக்க கொண்டு பாவீங்க தான் என்னையும் இந்த நிலைமைக்கு ஆளாக்குனாங்க. அவங்க தான் உன்னோட எல்லா கஷ்டத்துக்கும் காரணம். இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்ல முடியாத நிலைமையில இருக்க. அதான் எனக்கு இன்னும் வேதனையா இருக்கு. அழாதீங்க அக்கா. நீங்க எத்தனை பேருக்கு வைத்தியம் பார்த்து குணப்படுத்திருக்கீங்க. அவங்க எல்லாம் உங்களை மனசார வாழ்த்திருப்பாங்க. அந்த புண்ணியம் எல்லாம் சேர்ந்து நிச்சயமா உங்களை காப்பாத்தும். நீங்க சீக்கிரமே பழையபடி ஆயிருவீங்க. காவேரி, துர்கா இங்கதான் இருக்கா. ஆமாக்கா. நான் கும்பிடுற அந்த மாசாணி அம்மா உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்கள கண்டிப்பா சும்மாவே விட மாட்டா. அவங்கள தண்டிச்சே தீர்வா. ஆமா ஆமா, தண்டிக்கும்.
அன்பு காட்டுறத பார்த்தா என் சித்தி மாதிரி தான் தெரியுது. ஆனா நீ கனகாவா இருப்பியோன்னு சந்தேகமா இருக்கு. நீ என்னை எப்படி வேணாலும் நினைச்சுக்கோ, அத பத்தி கவலையே இல்ல. ஆனா நீ என் அக்கா மக கௌரி தான். கனகான்னு சந்தேகப்படுறதுனால நான் உன் மேல வச்சிருக்கிற அன்பு என்னைக்குமே மாறாது. சின்ன வயசுல நீ பண்ண சேட்டை எல்லாம் சொன்னா ஒருவேளை நான் தான் துர்கான்னு நீ நம்புவியோ என்னமோ. அப்போ உனக்கு 4 வயசு இருக்கும். உன்னை பள்ளிக்கூடத்துல சேர்க்கணும்னு கூட்டிட்டு போனேன். ஆனா நீ பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன்னு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ண. உன்னை கட்டாயப்படுத்தி விட்டுட்டு வந்துட்டேன். அப்போ நான் கோவில்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். திடீர்னு பள்ளிக்கூடத்து பியூனு ஓடி வந்து உன்னை காணோம், நீ எங்க போனன்னு தெரியலன்னு சொன்னாரு. நான் பதறி அடிச்சு தேடுனா நீ கோவில்ல ஆசாணி அம்மா முன்னாடி அம்மனுக்கு பூ போட்டுக்கிட்டு இருந்த. அதுக்கப்புறம் நீ எங்க பள்ளிக்கூடத்துக்கு போன? அப்புறம் ஒரு தடவை ஏதோ பொம்மை தூக்குற மாதிரி பாம்ப கையில தூக்கி வச்சுக்கிட்டு இருந்த. இப்படிலாம் நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். சின்ன வயசுல நடந்ததை அப்படியே சொல்றா. இவதான் துர்காவோ? சரி சத்யாக்கா, நேரமாச்சு, நீங்க தூங்குங்க. கௌரி தனியா இருப்பா, நான் போறேன். அக்கா வாக்கா போலாம் வா. சரி கௌரி, நீ தூங்கு. சித்திக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் முடிச்சிட்டு வந்துடுறேன். சரி வா போலாம். என்னங்க என்னாச்சு? அது ஏங்க, துர்கா இவ்வளவு நேரமா சத்யா கூட இருந்துட்டு இப்பதான் அவ ரூமுக்கு போறா. ஓ, பாப்பா, ஆ, துர்கா இவ்வளவு நேரம் கௌரி கூட இருந்துட்டு இப்பதான் இது வேலை இருக்குன்னு கிச்சன் பக்கம் போறா. டேய், அது கனகாவா இருக்கும்டா. இல்லம்மா, கௌரி கூட இருந்தது துர்கா தான். ஐயோ அர்ஜுன், நாங்க பார்த்தது துர்கா. ஏன்னா சத்யா கிட்ட துர்கா எப்படி பேசுவாளோ அதே மாதிரி தான் பேசுறா. நாங்க தான் மறைஞ்சு நின்னு கேட்டோமே. ஐயோ, இல்லத்த, நாங்க பார்த்தப்ப துர்கா கௌரி கிட்ட பேசுறத கேட்டோம். ம், கௌரியோட சின்ன வயசுல நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தாலே, அதனால அவதான் துர்காவா இருக்கும். இல்ல வீணா, நாங்க பார்த்ததா துர்கா. நாங்க பார்த்ததுதான் துர்கா. ஏய் நிறுத்துங்க. நீங்க தனித்தனியா பார்த்தது துர்காவா கனகாவாங்கிறது பிரச்சனை இல்ல. அவங்க 2 பேருமே வீட்டுல இருக்காங்களாங்கிறது தான் முக்கியம். நாளைக்கு காலையில நந்தினி ரிப்போர்ட்டோட வர்ற வரைக்கும் அவங்க 2 பேரும் எங்கேயும் போயிடக்கூடாது. அதனால போய் அவங்கள கவனமா வாட்ச் பண்ணுங்க. காவேரி, நீ வா, நாமள போய் வாட்ச் பண்ணலாம். சரிப்பா. வீணா, நாமளும் போய் ஃபாலோ பண்ணலாம். வரப்பா. டேய் ஜனா, எனக்கு என்னமோ இவங்க சுதப்புற மாதிரி இருக்குடா. நீ போய் இவங்கள வாட்ச் பண்ண. சரிங்கண்ணா. ஆ.
நந்தினி. ஹலோ ஹலோ, நான் நந்தினி பேசுறேன். சொல்லுங்க மேடம். நான் இங்க ஏர்போர்ட் பக்கத்துல இருக்கிற ஒரு காட்டுல இருந்து தான் பேசுறேன். இங்க ஒருத்தன் எங்களை பார்த்ததும் தப்பிச்சு ஓடினான். ஆனா அவன் நம்ம ஸ்டேட் ஆளே கிடையாது. அவனை புடிச்சு செக் பண்ணதுல நிறைய மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கான். அவனோட போட்டோவை உங்களுக்கு அனுப்புறேன். அவன் தான் உங்க வீட்டுக்கு பிளட் சாம்பிள் எடுக்க வந்தானான்னு நீங்க கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. ஓகே, அனுப்புங்க. ஹலோ. ஹலோ, இது அமையல மேடம். இட்ஸ் ஓகே. இருந்தாலும் எனக்கு கிடைச்ச சில ஆதாரங்களை வச்சு நான் அக்யூஸ்ட நெருங்கிட்டேன். விடியறதுக்குள்ள அவனை நான் பிடிச்சிருவேன். பிடிச்சதும் உடனே நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். இப்ப என்ன பண்ணலாம்? ஹலோ. டேய், போலீஸ் உன்னை தேடி வந்துட்டு இருக்கு. எங்கடா இருக்க? நீ உடனே அந்த இடத்தை விட்டு கிளம்புடா. ஐயா, போலீஸால என்ன நெருங்கவே முடியாது. ஏன்னா நான் இருக்கிற இடம் அப்படி. சரி, போன வைங்க. போலீஸாம் போலீஸ். டேய், பாவி, கடுப்பேத்துறானே. சரியான முட்டாள இருக்கானே இவன். இவன் மாட்டுனா நம்மளையும் மாட்டி விட்டுருவான். என்ன பண்றது? அவடே, நீ யார பார்க்க போறன்னு இப்ப புரியுது. நீ நினைக்கிறது நடக்காதடி. டேய், டேய் அபினவ், எந்திரா. டேய், எந்திரா. டேய், டேய் எந்திரா. டேய். சார், வந்துட்டீங்களா? சரக்கு காலி ஆயிடுச்சு சார். ஷோ, டேய், உன்னை தேடி போலீஸ் வருதுடா. எந்திரா, டைம் இல்ல. எந்திரா. எனது போலீஸா? சார், நான் பார்க்காத போலீஸா? போய் படுங்க சார். டேய், டேய், எந்திரா. எந்திரா, எந்திரா, அயோக்கிய ராஸ்கல். போலீஸ் வந்துச்சு போல இருக்கு. எந்திரா. எடுக்க விடுங்க சார். சார், போன ரெஸ்ட் எடுங்க சார். சொன்னா கேள்றா. எந்திரா. எந்திரிச்சு போடா. இங்கதான் இருந்திருக்கான். வீடு முழுக்க தேடுங்க. சரிங்க மேடம்.
சார் விடுங்க சார், நான் போய் தூங்கணும். அமைதியா இரு, பேசாம இரு. வீட்டில் எங்கேயுமே இல்லை மேடம். நம்ம வரது தெரிஞ்சு இங்க எங்கேயாவது தான் மறைஞ்சிருக்கணும். அங்கதான் எங்கேயாவது இருக்கணும். அங்க போய் பார்க்கலாம். சரிங்க மேடம். ஏர்போர்ட் பக்கத்துல ஸ்டே பண்ணிருக்கான்னா ஃப்ளைட்காக தான் வெயிட் பண்ணிருக்கலாம்னு தோணுது. ஒருவேளை அப்படி இருக்கலாமோ? ஹலோ, இன்ஸ்பெக்டர், நான் நந்தினி பேசுறேன். ஏர்போர்ட்ல மும்பை டெல்லி ஃப்ளைட்ல சந்தேகத்துக்கு இடமா யாராவது போற மாதிரி இருந்தா உடனே அரெஸ்ட் பண்ணுங்க. அதோட ரயில்வே ஸ்டேஷனுக்கும் ஆள் அனுப்புங்க. புரிஞ்சுதா? ஜீப் எடுங்க. இப்போதைக்கு இவனை ஊருக்கு அனுப்புறது ரிஸ்கான விஷயம். 2 நாளைக்கு பாதுகாப்பான இடத்துல தங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அனுப்பலாம். அதான் சரியான இடம். கண் திறந்து பார்த்தாலே போதும் அம்மா, எங்க கவலை எல்லாம் மனசை விட்டு நீங்கும் அம்மா. கண்ணபுர நாயகியே மாரியம்மா, நாங்க கரகமிதியாட வந்தோம் பாரும்மா. கண்ணபுர நாயகியே மாரியம்மா, நாங்க கரகமிதியாட வந்தோம் பாரும்மா. நாங்க கரகமிதியாட வந்தோம் பாரும்மா. கண்ணபுர நாயகியே மாரியம்மா. என்னது இது? மன்னிச்சிருங்க சின்னையா, உங்ககிட்ட சொல்லாம கொடுத்துட்டேன். அது காஃபி இல்ல, பாயாசம். எனக்கும் பாயசம் தான் கொடுத்துருக்க. எனக்கும் பாயாசம் தான் கொடுத்துருக்க. இப்ப எதுக்கு காஃபிக்கு பதிலா பாயசம் கொடுத்துருக்க? இன்னைக்கு என்ன நாள்னு மறந்துட்டீங்களா பெரியயா?
இன்னைக்கு என்ன நாள்? ஐயோ அத்தை, நான் யாருன்னு கண்டுபிடிச்சு சொல்றேன். ரிப்போர்ட் வரப்போகுதுல. நான் தான் துர்கான்னு எல்லாரும் தெரிஞ்சுக்க போற நாள். அதனாலதான் இங்க எல்லாருக்கும் பாயசம் செஞ்சு கொடுத்தேன். நீ தான் துர்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்க பாயசத்தை குடிச்சு சுகரை ஏத்திக்கணுமா? பாயாசம் செஞ்சு கொடுத்தா நீ தான் துர்கான்னு நாங்க நம்பிடுவோமா? முதல்ல ரிப்போர்ட் வரட்டும், அப்புறம் நாங்க நம்புறோம். சரி, அவ எங்க? ஆமா, அவ்வளோ காணாமே. அவ ரூம்ல இருப்பா. வீணா, மாமா நீ போய் அவளை கூட்டு வா. சரி மாமா. அவ ரூம்ல இல்ல. ஏன் வீட்லயே இல்ல? என்னது, அவ வீட்லயே இல்லையா? பெரியப்பா, நேத்து நைட்டு அவங்க கிட்ட சொன்னேன்ல அவளை கவனமா பாத்துக்கோங்கன்னு. எல்லாரும் கவனமா இருங்கன்னு தானே சொன்னேன். எங்க போயிட்டா இப்போ? இல்லங்க, நாங்க எல்லாரும் கவனமா தான் இருந்தோம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட அவளை பார்த்தேன். எங்க போனேன்னு தெரியல. ரிப்போர்ட் வந்தா மாட்டிப்போமேன்னு பயந்துதான் அவ ராத்திரியோட ராத்திரியே ஓடிட்டா போல. இன்னும் கொஞ்ச நேரத்துல நந்தினி மேடம் வந்து ஒருத்தி தான் இருக்கா, இன்னொருத்தி எங்கன்னு என்கிட்ட கேட்பாங்க. அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்றது? சித்தப்பா, எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லு கௌரி, என்ன? ஒருவேளை இங்க நிக்கிறவ கனகாவா இருந்தா? கௌரி, நான் தான் துர்கான்னு சொல்றேன்ல. அதுக்காக கேட்கல. இன்னும் கொஞ்ச நேரத்துல 2 பேரோட ரிப்போர்ட்டும் வந்துடும். எது யாரோட ரிப்போர்ட்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? விழாக்கால சலுகையாக கோஆப்டெக்ஸ் வழங்குகிறது 30% சிறப்பு தள்ளுபடி. கோஆப்டெக்ஸ்